किले में पप्पू हूँ விரோத நடவடிக்கை யார் கையில் நெல்லில் அம்பு கமல் இருக்க தூக்கி அடிச்சிருப்பாங்க நாம கூட நல்லா தான் இருக்கிறோம் திடீர்னு காசு வந்து மெதுவா பேசுங்க Rain போயவே come again another day. Rain போயவே come again another day. Rain போயவே come again another day. Rain go away come again another day. Rain போயவே come again another day. அடே என்னடா இந்த வயசுல எல்கேஜில சேர்ந்துட்டியா? அட நீ வேறப்பா எல்கேஜி படிக்கிற என் பேத்திக்கு ஸ்கூல்ல பாட்டு போட்டி வச்சுக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்டு கேட்டது மாம்பையா மாமியா சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கிலீஷ் பாட்டு கேட்டதா நமக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு ரெயின் கோயவே. சின்ன வயசுல படிச்சது மறந்து போச்சா அதான் மைண்ட்ல ஓட்டி நிக்கிறேன். ஓ சின்ன வயசுல நீயும் இந்த பாட்டு தான் பாடினியா? எங்க அப்பாவும் இந்த பாட்டு தான் பாடினாரு. அவங்க அப்பாவும் இந்த பாட்டு தான் பாடி இருப்பாரு. கரெக்ட்பா. 3 தலைமுறையா பாடியுமா மறந்து போச்சு? ஆமாப்பா வயசு தீர்ந்து போச்சு. ஏடா வயசு என்ன டப்பா குள்ளியா போட்டு வச்ச தீந்து போறதுக்கு? அதனால தான் மறந்து போச்சு. ஞாபகம் மறதி வர்றது சகஜம் தானே. நம்ம பாரத மாண்பு கூட நம்ம ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதை மறந்து இல்லையா? அப்படித்தான்டா ஞாபகம் மறதி வர்றது எல்லாருக்குமே சகஜம்தான். ஆமா நீ எதுக்கு கஷ்டப்பட்டு ரெயின் கோவேன்னு பாடிட்டு இருக்க? நம்ம தாமரை கட்சிக்காரங்க இப்ப பாடுறாங்கல்ல புது பாட்டு ட்ரெயின் கோவேன்னு அந்த பாட்டை பேத்திக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது தானே? என்னது தாமரை கட்சிக்காரங்க ட்ரெயின் கோயவன் பாடுறாங்களா? என்னன்னு சொல்றீங்க? ஆமா நம்ம பாரத மாண்பு வர 6ஆம் தேதி நம்ம ஊருக்கு வராருல. 6ஆம் தேதி வர்றாரா? 1ஆம் தேதியே வரதா இருந்துதான். அவன் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல. அவர் ஃபாரின் போற வேலையை விட்டு இன்னதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறாரு. ஒருவேளை பாஸ்போர்ட் டேட் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அதை ரினியூ பண்ற கேப்ல வந்து போறாரு போல. அடே நாட்டு நடப்பே தெரியாம இருங்கடா. தமிழ்நாட்டுக்கு சில நல்ல திட்டங்களை செயல்படுத்த கிரீன் சிக்னலா பச்சை கொடி காட்ட வராராம். ஏமா படமே முடிய போகுது இந்நேரத்துக்கு வந்து ட்ரெயிலர் விட்டா என்ன அர்த்தம்? ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு தான். அதாவது மக்கள் அவங்க மேல ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஐஸ் வைக்க வேணவா? ஓ இப்படி ஏதாவது நைஸ் பண்ணி ஐஸ் வச்சாதான் ஓட்டு வாங்க முடியும்னு சொல்ல வரீங்க அப்படிதானே நினைச்சு? கரெக்ட். இப்படி நலத்திட்டங்களுக்கு பச்சை கொடி காட்டிட்டு அப்படியே கூட்டணி ட்ரெயினுக்கும் பச்சை கொடி காட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவாருன்னு பேசிக்கிறாங்கடா. ஏன்னாச்சு அவர் கூட்டணி ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்ட வரும்போது பம்பர தலைவர் கருப்பு கொடி காட்ட வருவாருன்னு பேசிக்கிறாங்க. அவர் எப்ப வந்தாலும் இவர் கருப்பு கொடி காட்டுவாங்க. ஏமா அவர் தான் இந்தியாவுக்கே கொடி காட்ட வராரு. இவர் என்னதுக்கு திரியும் கொடி காட்ட வராரு? டேய் தானாடா விட்டாலும் தன் தசையாடும்ன்ற மாதிரி பாரத மாண்பு நம்ம ஊருக்கு வந்தாலே அவர் கையில இருக்க கருப்பு கொடி தானா ஆடுதான். ஆனா பாரத மாண்பு கொடியாட்ட போற கூட்டணி ரயில் சிக்னல் கிடைக்காம சிக்கல்ல நிக்குதான். ஏன் சிக்னல் கிடைக்கலையா? இந்த காலத்துல ரயில் மேல ஏறி ஃபைட் பண்ண ஒரு நடிகர் ட்ராக் குறுக்குல நின்னுகிட்டு இந்த பக்கமும் போக மாட்டாரா அந்த பக்கமும் போக மாட்டாரா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. ஓ அவர் நவராத ட்ரெயின் நவராது. கரெக்ட். ஆனா அவரு பிரச்சனை முடிஞ்சாலும் அதுல இன்னொரு சிக்கலும் இருக்குடா. அப்படி என்ன சிக்கல்? தமிழக தாமரை ஏரியால இருக்க பயணிங்க பிரச்சனை பண்றாங்களா? என்ன பிரச்சனை பண்றாங்களா? அதாவது தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு டிராவல் பண்ண 10-15 டிக்கெட் கிடைக்கும் நம்ம எல்லாம் ஹாப்பியா டிராவல் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு 5 டிக்கெட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓ இந்த 5 டிக்கெட்ல யார் யார் டெல்லிக்கு போகணும்னு அவங்களுக்குள்ளே பிரச்சனையாமா? கரெக்ட். அதுவும் ஒரு அட்மின் கிங்குக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் தாமரையை தலையில வச்சிட்டு இருக்க ஒரு லேடி டாக்டர் சென்னையில இருந்து டிராவல் பண்ணணும்னு கேட்டாங்களாம். இல்ல உங்களுக்கு தூத்துக்குடியில தான் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். கன்ஃபார்ம் இல்லையா வெயிட்டிங் லிஸ்டா. இப்படி பல பேருக்கு டிராவல் பண்ண டிக்கெட் கிடைக்காதனால அவங்க எல்லாம் அப்செட்ல காடுக்கு எதிராக சிவப்பு கொடி காட்ட தயாராயிட்டாங்களாம். ஏன்னாச்சு அப்ப கூட்டணி ரயில் குட் கண்டிஷன்ல கிளம்புமா இல்ல கூட்ஸ் மாதிரி நின்னுடுமா? நம்ம காடு இதெல்லாம் அசராலா படாலுமா அவரு? ஆமா ஆமா மனதின் குரல் திருக்குறள்னு ஏதாவது ஒரு குரலை சென்டிமெண்டா பேசி சரி கட்டி கூட்டணி ரயில கிளப்பிடுவாரு. எப்படா கிளப்புவாரு? பழைய நடிகர் ட்ராக் நடுவுல நின்னுட்டு இருக்காரு. சரி இந்த பக்கம் ஒருத்தர் கையில கருப்பு கொடியை புடிச்சிட்டு நிக்கிறாரு. இந்த பக்கம் அவங்க ஆளுங்களை சிவப்பு கொடியை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில இவரு பச்சை கொடி காட்டி கூட்டணி ரயில் எப்படி குட் கண்டிஷன்ல கிளம்பும்? ஐயோ அப்ப காடு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அவர் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு இறங்கி போக வேண்டியதுதான். நாம கூட நல்லா தான் இருக்கிறோம் திடீர்னு காசு வந்து மெதுவா பேசுங்க